ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் பெருகட்டும். இன்றைய குடும்ப வாழ்க்கையில் பலருக்கும் இருக்கும் ஆகப்பெரிய சங்கடம் கணவன் மனைவிக்கு இடையே வரும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் தான். அன்பாக இருக்கும் குடும்பங்களில் கூட சிறு சிறு விஷயங்களால் ஈகோ தலை தூக்கி கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை இல்லாமல் பிரிவினையை ஏற்படுத்திவிடும். இப்படிப்பட்ட மனத்தட்டல்களையும் தம்பதியருக்குள் இருக்கும் கருத்து வேற்றுமைகளையும் வேரோடு நீக்கி அந்யோன்யத்தையும் இல்லறத்தில் என்றும் குறையாத மகிழ்ச்சியையும் தரக்கூடிய உன்னத பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 90வது பாடல் அன்னை நம் மனதிற்குள் வந்து அமர்ந்து இல்லற வாழ்வை இனிமையாக மாற்றும் ஒரு அற்புத குடும்ப துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. அதாவது நான் எதற்கும் வருந்தாதபடி அடியேனுடைய மனமாகிய தாமரை மலருக்குள் தானே விரும்பி வந்து புகுந்து அதுவே தனக்கு தொன்று தொட்டு இருக்கும் பழைய சொந்த இருப்பிடம் என்று சொல்லும்படி நிலையாக அமர்ந்து விட்டாள் என் தாய். அவள் என் நெஞ்சில் அமர்ந்த பிறகு இனி எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காத பொருந்தாத நற்பேறுகள் என்று எதுவுமே இல்லை. விண்ணுலகில் வாழும் தேவர்களுக்கு அமுதமாக அருளும் பொருட்டு பார்க்கடலை கடைந்த போது அங்கே தோன்றிய மகா அமுதத்தை வாரி வழங்கிய மென்மையான இயல்புடைய என் அன்னை அபிராமியே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் தேவர்களின் பசியையும் மரண பயத்தையும் போக்க பார்க்கடலில் இருந்து தோன்றிய பேராற்றல் மிக்க அமுதத்தை அவர்களுக்கு விருந்தாக அனுகிரகம் செய்தவள் அன்னை அபிராமி. அத்தகைய கருணை கடலான அன்னை பட்டர் எதற்கும் வருந்த கூடாது என்பதற்காக அவரது மனத்தாமரையை தன் சொந்த இல்லமாக மாற்றி அங்கு குடி புகுந்து விட்டாள். அன்னை மனதினில் அமர்ந்த பிறகு வாழ்க்கையில் எவ்வித குறையும் இல்லை, அத்தனையும் நன்மையாகவே முடியும் என்று பட்டர் நெகிழ்கிறார். தம்பதியரை பாடலை ஓதும் போது அன்னை அவர்களின் மனதிற்குள் புகுந்து கோபத்தையும் பிடிவாதத்தையும் நீக்கி ஒருவர் உணர்வை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவத்தை தந்து இல்லறத்தை அமுதமயமாக மாற்றுவாள் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்த வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை அல்லது தம்பதியரின் திருமண நட்சத்திர நாள்களில் என்று பௌர்ணமி தினங்களிலும் பாராயணம் செய்ய தொடங்கலாம். காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் கணவனும் மனைவியும் சேர்ந்தோ அல்லது யாராவது ஒருவரோ நெய்விளக்கேற்றி வைத்து ஓதலாம். தம்பதியருக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைய பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். அன்னை அபிராமியின் சிவசக்தி வடிவத்தை மனதில் தியானித்துக் கொண்டு எங்கள் குடும்பத்தில் வீண் சண்டைகள் நீங்கி என்றும் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஓத வேண்டும். குடும்ப ஒற்றுமை மற்றும் சுபிட்சத்திற்கான சாத்வீக வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் அல்லது இனிப்பான கற்கண்டு சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால், உலர் திராட்சை, வாழைப்பழங்கள் மற்றும் இல்லறத்தின் மங்களத்தின் அடையாளமாக நறுமணமிக்க மல்லிகை, முல்லை அல்லது செவ்வரளி மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 90வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர தம்பதியருக்குள் இருக்கும் ஈகோ, வீண் கோபங்கள் மற்றும் சந்தேக குணங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழும் பரஸ்பர அன்பு பிறக்கும். மாமியார் மருமகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கும் மனஸ்தாபங்களும் நீங்கி அன்னை அபிராமியின் பேரருளால் இல்லமே அமுதமயமான கோயிலாக மாறி பெற்ற மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 91வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.